வணக்கம். திமுகவின் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா. வெளியான தகவலால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த 25 ஆண்டுகள் தாவேக தான் ஆட்சியே அமைக்கும். தமிழ்நாட்டில் திமுக இனி வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை. இனியும் திமுகவிற்கு பணத்தை செலவழிப்பது நியாயமற்றது, மிக ஆட்சி அமைப்பது கடினம் என்ற தகவலால் வரக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக 5 இடங்களை கைப்பற்றவில்லை என்றால் நிச்சயம் எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுக வெற்றியடைவது வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கூட்டணிகள் தற்பொழுது திமுகவின் வசம் இல்லை. முஸ்லீம் லீக் மற்றும் மதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட்டணியில் இல்லை. விசிக தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அமைத்துவிட்டது. இதனால் தமிழ்நாட்டில் திமுக முதல் முறை நேரடியாக களத்தில் 100% சூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றியடைவார்களா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கடினம். பல கோடிகளை செலவு செய்தாலும் வாக்காளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வேறு நபர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் 2000, 3000, ஏன் 500, 100 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தோல்வியே தழுவலாம். சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் முழுவதும் திமுகவிடம் இருந்து வெளியேறிவிட்டதாக தாவேகாவின் அமைச்சர்கள் சட்டப்பேரவையிலேயே கூறியுள்ளனர். திமுகவின் தலைமை அலுவலகத்தை வாடகைக்குத்தான் விட வேண்டும் என்று ஒரு அமைச்சர் கூறுகிறார் என்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை எந்த அளவிற்கு கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காமல் அதை சரி செய்யாமல் மெத்தன போக்குடன் செயல்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் வேட்பாளர்கள் பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். கட்சி தலைமை பணம் தந்தால் போட்டியிடுவோம், இல்லை என்றால் ராஜினாமா செய்து நாங்கள் வேறு கட்சிக்கு, ஏன் தாவேகாவிற்கு கூட செல்வோம், அங்கு பணம் முக்கியம் இல்லை, விஜய் அவர்களது முகம் இருந்தாலே போதும், களத்தில் வெற்றி வாய்ப்பை 100% பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை கடந்த தேர்தலிலேயே மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். 100 கோடி 200 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு செய்து தோல்வி அடைந்த போதிலும் அந்த பணத்தை தலைமை தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக தற்பொழுது வரை திமுகவில் பிரச்சனைகளும் இருக்கிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக தனித்து போட்டியிட்டால் 2 மடங்கு 4 மடங்கு பணங்களை செலவழிக்க ஏற்பாடுகளை களத்தில் வேட்பாளர்களை செய்யக்கூடிய நிலைமை உருவாகலாம். இதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று கூறி ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் திமுகவிற்கு தோல்வியா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஏனென்றால் எதிர்க்கட்சி வரிசையில் உதயநிதி அவர்கள்தான் தற்பொழுது இருக்கிறார். அந்த இடத்தில் மு.க.ஸ்டாலின் வந்திருக்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் தோற்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சியின் நிர்வாகத் திறமை சரியில்லை. இதற்கு முன்னால் முதல்வராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் நிர்வாகத் திறமை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை மு.க.ஸ்டாலினிடம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் மு.க.ஸ்டாலினை மக்கள் தூக்கி வீசிவிட்டார்கள் கொளத்தூர் தொகுதியில். ஆனால் இன்று வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில் நான் தான் முதல்வர் என்று, நான் தான் வெற்றி வேட்பாளர் என்று பேசி வருகிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தோல்வியடைந்தால், ஒரு ஓட்டில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான். நீதிமன்றம் வரை சென்றாலும் அந்த தோல்வியை மீண்டும் பெற
முடியாது, வெற்றியே பெற முடியாது என்பதை மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக புதுச்சேரியுடன் சேர்த்து 40 இடங்களில் தனித்துதான் போட்டியிடும். அதில் 5 இடங்களை கூட திமுகவால் பெற முடியாது. 2024 40 இடங்களையும் திமுகவும் திமுகவின் கூட்டணிகளும் பெற்றுள்ளது. ஆனால் 2029 திமுக 5 இடங்களை கூட பெற முடியாது என்று சவால் விடக்கூடிய அளவிற்கு தாவேகாவின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பேசுகிறார்கள் என்றால், திமுகவின் நிலைப்பாடு மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகளையும், எங்கு பார்த்தாலும் ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, திமுகவின் ஆட்சியில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு மிக பெரிய அளவில் மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் திமுகவின் ஆட்சியில். ஆனால் இப்பொழுது ஏன் திமுகவின் எம்எல்ஏக்கள் வேறு கட்சியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்? மேலும் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமைதான் என்ன என்று பார்க்கும் பொழுது, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தொடர்ச்சியாக 3 முறை அரியணையில் இருந்து கலைஞரால் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதோ, அதேபோல விஜய் அவர்களது ஆட்சி என்பது அடுத்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். திமுகவால் வர முடியாது. ஆட்சி இல்லை என்றால் ராஜினாமாவா என்று கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் பணத்தை வேட்பாளர்கள் செலவு செய்வதை விட அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருப்பதற்கு பல கோடிகளை ஒவ்வொரு வருடமும் செலவு செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்தந்த தொகுதியில் எந்த ஒரு ஊழலும், கமிஷனும், கரப்ஷனும் இருக்கக்கூடாது என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்து விட்டார். இதனால் வருடம் வருடம் பணம் செலவழிக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் எங்களிடம் கிடையாது, அந்த அளவிற்கு நாங்கள் வசதியானவர்களும் கிடையாது என்று கூறி தற்பொழுது திமுகவில் வெற்றியிடத்தில் நாங்கள் இருப்பதை விட வெற்றியிடத்தில் நாங்கள் இருப்பதே மேல் என்று கூறி வெற்றி பெறக்கூடிய கட்சியில், அதாவது அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகளில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றபோது கூட அவர் நம்பவில்லை. விஜய் அவர்களது அலை மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தேர்தலுக்கு முன்பாகவே நாம் பேசியிருந்தோம். அப்பொழுது கூட மெத்தனம் போக்காக ஸ்டாலின் அவர்கள் தன்னை எதிர்க்க யாரும் இல்லை என்று வீராப்பாக பேசினார். ஆனால் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி மாலையிலே கண்ணீர் விட்டு கதறி எழுதுள்ளார். அதேபோல்தான் இப்பொழுது நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் 7 இடங்களில் 4 அல்லது 5 இடங்களை கைப்பற்றாமல் திமுக தோல்வியை தழுவினால் அடுத்த 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முழுவதும் திமுக அகற்றப்படும். இதனால்தான் திமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த செய்தி ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.